போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா டிவிஷன் டேக் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஸ்பான் டேக். ஸ்பான் டேக்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம வெல்கம் டு அகமது HTML டியூட்டோரியல் அப்படின்னு கொடுத்திருக்கிறது ஹெட்டிங்ல கொடுத்திருந்தோம். அது வந்து இப்ப ஸ்பான்ல மாத்திருக்கேன். இங்க ஸ்பான் ஓபன் டேக், ஸ்பான் க்ளோஸ் டேக்ல மாத்திருக்கேன். இது நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அதே தான், சேம் தான் காட்டும். அந்த ஹெட்டிங்கோட அந்த குவாலிட்டி போயிட்டு ஸ்பான் நார்மலா ஒரு கண்டென்ட் எப்படி இருக்குமோ அப்படி காட்டுது. இந்த ஸ்பான் டேக் வச்சு என்ன யூசேஜ், அது பேராகிராஃப் டேக்லயே போட்டுடலாமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸ்பான் டேக் எதுக்குன்னா, இப்போ ஒரு ஜஸ்ட் வந்து இது ஹெட்டிங் டேக்னு வச்சுக்கோங்க. இப்போ ரன் பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ ஹெட்டிங் டேக் அதோட இதை காட்டுது. இப்போ இது ஃபுல்லாவே ஒரே கண்டென்ட்டா இருக்கு. அந்த ஹெட்டிங் ஃபுல்லா வெல்கம் டு அகமது HTML டியூட்டோரியல். இப்போ இந்த ஸ்பானோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இந்த H2க்கு நம்ம ஸ்டைல் கொடுக்குறோம்னு வைங்க. ஸ்டைல் கலர் வந்து கிரீன் கொடுத்தோம்னா ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு இங்க போய் வெப்சைட்ல வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஹச் கலர் ஃபுல்லா நமக்கு என்ன கலர்ல காட்டுது, கிரீன் கலர்ல காட்டுது. இப்போ எனக்கு வந்து இதுல இருக்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் மென்ஷன் பண்ணும். அகமதுன்றது மட்டும் வேற கலர்ல காட்டணும். ஏன்னா அகமதுன்றது ஜஸ்ட் ஒரு நேம். அது ஒரு அகமது டுட்டோரியல், அவரோட டுட்டோரியல் அப்படின்றது அந்த நேம் மட்டும் எனக்கு வந்து வேற கலர்ல வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது நம்ம இங்க என்ன பண்ணணும்னா இந்த இங்க வந்துடணும். இங்க கோட் எழுதுற இடத்துல வந்து இந்த ஸ்பான் டேக் இருக்குங்களா, இந்த ஸ்பான் டேக் நமக்கு எதுக்கு மென்ஷன் பண்ணணுமோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக், இந்த க்ளோஸ் ஸ்பான் வந்து தேவையில்லை. நம்ம முன்னாடி போட்டு வச்சிருந்தது அது தேவையில்லை. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வெல்கம் டு அது வந்து நார்மலா வந்து ஹெட்டிங்ல தான் இருக்கு. இந்த அகமது மட்டும் ஸ்பான்குள்ள போட்டிருக்கேன். இப்போ நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன்ல தான் இருக்கும். ஏன்னா நான் மிஸ்டேக் பண்ணல, கரெக்டா தான் போட்டிருக்கேன். கரெக்டான அவுட்புட் தான் வந்திருக்கு. ஏன் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டலைன்னா நம்ம வந்து இங்க ஸ்பானுக்குள்ள எந்த ஒரு கலருமே நம்ம மென்ஷன் பண்ணல, அதனாலதான் அது காட்டல. இப்போ நம்ம கலர் மென்ஷன் பண்ணும்போது ஸ்டைல் கொடுத்து கலர் வந்து ப்ரௌன், எனக்கு வந்து மட்டும் ப்ரௌன் கலர்ல காட்டணும் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க உள்ள இப்போ வெல்கம் டு அகமது HTML டியூட்டோரியல்ல அகமது மட்டும் உங்களுக்கு ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. இந்த ஒரு பர்பஸ் அதுக்காக கொடுத்ததுதான் இந்த ஸ்பான் டேக். இந்த ஸ்பான் டேக்கை பத்தி உங்களுக்கு டீடைல் வந்து ஃபுல்லா இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நம்ம போன வீடியோல வந்து CSS இன்லைன் CSSனா என்ன, டிவ்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வர அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த டேக்கை பத்தி பார்ப்போம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரன் பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ ஹெட்டிங் டேக் அதோட இதை காட்டுது. இப்போ இது ஃபுல்லாவே ஒரே கண்டென்ட்டா இருக்கு. அந்த ஹெட்டிங் ஃபுல்லா வெல்கம் டு அகமது HTML டியூட்டோரியல். இப்போ இந்த ஸ்பானோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இந்த H2க்கு நம்ம ஸ்டைல் கொடுக்குறோம்னு வைங்க. ஸ்டைல் கலர் வந்து கிரீன் கொடுத்தோம்னா ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு இங்க போய் வெப்சைட்ல வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஹச் கலர் ஃபுல்லா நமக்கு என்ன கலர்ல காட்டுது, கிரீன் கலர்ல காட்டுது. இப்போ எனக்கு வந்து இதுல இருக்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் மென்ஷன் பண்ணும். அகமதுன்றது மட்டும் வேற கலர்ல காட்டணும். ஏன்னா அகமதுன்றது ஜஸ்ட் ஒரு நேம். அது ஒரு அகமது டுட்டோரியல், அவரோட டுட்டோரியல் அப்படின்றது அந்த நேம் மட்டும் எனக்கு வந்து வேற கலர்ல வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது நம்ம இங்க என்ன பண்ணணும்னா இந்த இங்க வந்துடணும். இங்க கோட் எழுதுற இடத்துல வந்து இந்த ஸ்பான் டேக் இருக்குங்களா, இந்த ஸ்பான் டேக் நமக்கு எதுக்கு மென்ஷன் பண்ணணுமோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக், இந்த க்ளோஸ் ஸ்பான் வந்து தேவையில்லை. நம்ம முன்னாடி போட்டு வச்சிருந்தது அது தேவையில்லை. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வெல்கம் டு அது வந்து நார்மலா வந்து ஹெட்டிங்ல தான் இருக்கு. இந்த அகமது மட்டும் ஸ்பான்குள்ள போட்டிருக்கேன். இப்போ நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன்ல தான் இருக்கும். ஏன்னா நான் மிஸ்டேக் பண்ணல, கரெக்டா தான் போட்டிருக்கேன். கரெக்டான அவுட்புட் தான் வந்திருக்கு. ஏன் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டலைன்னா நம்ம வந்து இங்க ஸ்பானுக்குள்ள எந்த ஒரு கலருமே நம்ம மென்ஷன் பண்ணல, அதனாலதான் அது காட்டல. இப்போ நம்ம கலர் மென்ஷன் பண்ணும்போது ஸ்டைல் கொடுத்து கலர் வந்து ப்ரௌன், எனக்கு வந்து
மட்டும் ப்ரௌன் கலர்ல காட்டணும் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க உள்ள இப்போ வெல்கம் டு அகமது HTML டியூட்டோரியல்ல அகமது மட்டும் உங்களுக்கு ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. இந்த ஒரு பர்பஸ் அதுக்காக கொடுத்தது தான் இந்த ஸ்பேன் டேக். இந்த ஸ்பேன் டேக்கை பத்தி உங்களுக்கு டீட்டெயில் வந்து ஃபுல்லா இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நம்ம போன வீடியோல வந்து சிஎஸ்எஸ் இன்லைன் சிஎஸ்எஸ்னா என்ன, டிவ்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வர அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்த டேக்கை பத்தி பார்ப்போம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.